திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகமா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கும் போது 34 வீதம் உங்களது ஜனன ஜாதகத்துக்கும், 33 வீதம் மகாதிசை புத்தி இருப்புகளுக்கும், இறுதியாக 33 வீதம் கோச்சார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடபராசியில் நீர்கதியை சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குரு பகவான் தற்போது அதே இடபராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்கிரகதியில் இயற்கை சுபக்கிரங்களாகிய குருவான் இயங்கும் போது அவரது செயற்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படத்தான் செய்யும். சரி நேயர்களே, இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கானது. கும்பராசிக்கு 2வது 11வது வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தற்போது கோசாரத்தில் தங்கியுள்ள இதே 4வது வீடாகிய சுகஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்கள் கும்பராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் ஒரு அவயோக கிரகம், நல்லவர் கிடையாது, ஒரு பாவி. மேலும் கும்பராசியின் நட்பு கிரகமாகிய சுக்கிரன் வீட்டில்தான் குரு பகவான் தற்போது பகை பெற்று வக்ரமடையும் போது உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொல்வதுதான் இங்கே சரியாக இருக்கும். இதுவரை உங்களது தனிப்பட்ட சுகத்திற்காக ஏதாவது ஆசைப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதற்கு முயன்றும் அது நடைபெறாமல் போயிருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அல்லவா? அதேபோல் நீங்கள் புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது தற்போது இருக்கும் வீட்டை அலங்கரிப்பதற்கோ முயன்றும் அது நடைபெறாமல் போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதேபோல்தான் நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதற்கோ அல்லது இருக்கும் வாகனத்தை திருத்தி அமைப்பதற்கோ முயன்றும் கூட அது நடைபெறாமல் போயிருக்கும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். முக்கியமாக உங்களது உடல் நல ஆரோக்கியமும் ஓரளவு நல்ல நிலையில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறு பல வகையிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாத நிலையில்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் தற்போது ஓரளவு சரி பண்ணும் காலம் வந்துவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை. இனியவர்களே, மேலும் கும்பராசிக்கு 2வது வீடான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் மற்றும் 11வது வீட்டின் லாபஸ்தானத்தின் அதிபதியுமாகிய குரு பகவான் தற்போது 4வது வீடான சுகஸ்தானத்தில் வக்ரமாகும் போது அவருடைய பார்வைகள் மூலமாக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தர இருக்கின்றார். முக்கியமாக உங்கள் பொருளாதாரம் நிச்சயமாகவே மேன்மை அடையும். உங்கள் கும்பராசிக்கு 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தை சுபத்துவமான குரு பார்வை செய்வது உங்களுக்கு தீர்க்காயுள் பலத்தை தருகின்றது. அத்துடன் அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு போன்றவற்றில் இருந்து கூட நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்களுக்கென்றொரு கௌரவம், மரியாதை கூட ஏற்படும். அடுத்து உங்கள் கும்பராசிக்கு 10வது வீடான தொழில்ஸ்தானத்தையும் இதே சுபத்துவமான குரு பகவான் பார்வை செய்வதனால் நீங்கள் செய்யும் வேலை, உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வகையில் கூட நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவைகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அவர்கள் எதிர்பார்த்திருந்த கல்லூரியில் படிப்பதற்கான அனுமதி கூட கிடைக்கும்.
இதேவேளை திருமணமான தம்பதியினர் குடும்ப சந்தோஷத்துக்காக உல்லாச பயணம் வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றது. மொத்தத்தில் லாப நோக்கம் கருதி நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சிகளும் வெற்றியை தரும். இதே சமயம் கோச்சாரத்தில் உங்கள் கும்ப ராசியில் ஜென்மச்சனியும் ராகு 2, கேது 8 மற்றும் தற்போது குரு 4 வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4 வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கது. இருப்பினும் நீங்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசரம் ஒன்றும் கிடையாது. உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருப்பின் அல்லது குரு திசை அல்லது குரு புத்தி உங்களுக்கு நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே நடைபெறும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பாய்ந்து கொண்ட குருவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை இங்கே நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பட்டில் உள்ள ஓல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006474056644. சரி நேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள கோசாரச்சரியின் இடப்பயிற்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay friends, today is a day for Kumbha Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Bhakra Pechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhagwan has moved on to the 4th house of Rishabha Rasi for the Kumbha Rasi people until 14th of May 2025, which is your house of comfort. Generally, Guru Bhagwan, being the 2nd and the 11th Lord, is an unfriendly planet for Kumbha Rasi. But since 9th October 2024 until 5th February 2025, that is next year, Guru will be in Vagra mode in the same 4th house. Then you can expect some benefit results during that period. Since the Vagra Guru is situated in the 4th house, you will be healthy and will feel freedom in all your actions. Your desire of buying or moving into a new house or renovating the existing house or selling your old properties will be fulfilled during that period. Likewise, your desire to purchase a new vehicle or selling the old one will be also successful. So, you will use this time frame to invest your money either on properties or vehicle and traveling too. As the Vagra Guru aspects your 8th house, you will have long life. You will come out of insult and disrespect caused you previously as well. The students waiting for their admissions in distant land or foreign countries will get an opportunity too. Generally, your ideas in making a lot of profit or gain will bring success during this time. However, as Kumbha Rasi people are currently facing Janma Shani, then you will reach your goal slowly, despite some obstacles and delays. So you must be very prudent during this period. At the same time, it is important to know as the 4 major planets such as Saturn in your Janma Rasi, Rahu in the 2nd house, Ketu in the 8th house, and now Guru in the 4th house for your Kumbha Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth charts and or facing Jupiter Dasa or Jupiter Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as Jupiter is 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day.
Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I am on WhatsApp, and if anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you very much.